ஸோ அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்னாடி நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 9 வருடங்களாக ஆஃப்லைன் கிளாஸஸ் இது மாதிரி நிறைய ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நீட் எக்ஸாம், அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்முடைய நீட் எக்ஸாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த நீட் எக்ஸாமில் 2024 நடந்த நீட் எக்ஸாமில் மோர் தென் 600 மார்க்ஸ், அரௌண்ட் 600 மார்க்குக்கு மேலே எடுத்த மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 5 பேரை வைத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து நீட் எக்ஸாமுக்கு ஒரு ஆஃப்லைன் கோச்சிங் ஃபுல்லி ரெசிடென்சியல் ப்ரோக்ராம் எங்க வச்சு நடக்குது அப்படின்னா நம்முடைய தென்காசியில் வச்சு நடக்குது. தென்காசியில் வச்சு ஃபுல்லா ரெசிடென்சியல் ப்ரோக்ராம். டெய்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 4 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். லீவ்லாம் கிடையாது. சாட்டர்டே சண்டே, லாஸ்ட் சாட்டர்டே சண்டே மட்டும் லீவு. ஸோ ஃபியூச்சர் டாக்டர் நீட் அண்ட் நடராஜ் அகாடமி இவங்க சேர்ந்து 2025 உண்டான நீட் எக்ஸாமுக்கு உண்டான கோச்சிங் ஃபுல்லி ரெசிடென்சியல் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். ஸோ இது தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த நீட் எக்ஸாமில் அரௌண்ட் 600 மார்க்ஸ் எடுத்து அண்ட் கம்மிங் டிசம்பர் நம்முடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணக்கூடிய மிஸ்டர் இளையரசன் அண்ட் அவங்க டீம் தான் அதை பண்ணுறாங்க. ஸோ இது தொடர்பாக அவர் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பார். Thank you, sir. Okay. Hey, hi guys. So welcome to Future Doctor Academy. So plus Nadaraj Academy. So ரெண்டுத்தின் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபியூச்சர் டாக்டர் நீட் அப்படின்றது பண்ணால் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நான் எப்படி டீச் பண்ணியிருப்பேன், என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, ஸோ இப்போ இது பிரதர் நீங்க நல்ல கண்டென்ட் கொடுக்குறீங்க. ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் நிறைய எங்க இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்க ஃபியூச்சர் டாக்டர் பிளஸ் நடராஜ் அகாடமியோடைய தென்காசி பேட்ச். ஓகே, தென்காசியில ரெசிடென்ஷியல் கேம்பஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். சொல்ற புரியுதா? ஸோ இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஸோ இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதுல மெடிக்கோஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ கம்ப்ளீட்டா மெடிக்கோஸோட டீச்சிங் இருக்கும். ஓகே, மெடிக்கோஸோட டீச்சிங் இதுல இருக்கும். சரியா? ஸோ மெடிக்கோஸோட டீச்சிங் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஓகே, ஸோ இந்த மெடிக்கோஸ்னா யார் இருந்தது? ஸோ நான் இலை. ஓகே, ஸோ என்னோட டீச்சிங் இல்லை. ஓகே, என்னோட பிசிக்ஸ் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஃபியூச்சர் டாக்டர் நீட் தமிழ் சேனல்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அதை விட இன்னும் டெப்தான கண்டென்ட்டை நான் எங்க அந்த பேட்ச்ல இந்த ரெசிடென்ஷியல் பேட்ச் இருக்கு இல்லையா, இந்த ரெசிடென்ஷியல் பேட்ச்ல நான் கொடுக்க போறேன் எங்க தென்காசியில. ஓகே, அதை விட டெப்தான கண்டென்ட்டை தென்காசியில நான் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இதுல நான் நடத்த போறேன். ஸோ நான் நீட் 2024 597 அரௌண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஓகே, 597 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கேன். செகண்ட், ஸோ உங்களுடைய மிஸ் ஜீவிதா தெரியும், என்னோட சிஸ்டர். ஓகே, ஸோ ஜீவிதா இருக்காங்க இல்லையா, சாரி எஸ் ஜீவிதா. ஓகே, ஸோ ஜீவிதா அரௌண்ட் 600 மார்க்ஸ் பிளஸ். ஓகே, 600 பிளஸ் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க உன்னுடைய கெமிஸ்ட்ரி எஜுகேட்டராக இருக்க போறாங்க. தென் தேர்ட் டாக்டர் சதீஷ்குமார். ஓகே, டாக்டர் சதீஷ்குமார். ஸோ லாஸ்ட் 2023 7.5 ரிசர்வேஷன்ல உள்ள போன ஒருத்தர் தான் இந்த டாக்டர் சதீஷ்குமார். ஓகே, 2023 7.5 ரிசர்வேஷன்ல உள்ள போன இந்த டாக்டர் சதீஷ் உங்களுக்கு நடத்துவான். ஓகே கைஸ். ஸோ ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த போர்டுலாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ஸோ அதனால அப்படி இருக்கு. ஓகே கைஸ். ஸோ இப்போ டாக்டர் சதீஷ் உங்களுக்கு நடத்துவான். தென் டாக்டர் விஜய். ஓகே, டாக்டர் விஜய் உங்களுக்கு நடத்துவான். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே ஓகே லிட்ரலி இவர் உனக்கு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ். ஓகே, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருப்பாரு. இவர் உனக்கு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருப்பாரு. விஜய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா பயாலஜி இருப்பாரு. ஓகே, கம்ப்ளீட்டா பயாலஜி இருப்பாரு. ப்ரோ நீங்க எல்லாம் காலேஜ் போயிட்டீங்கன்னா என்ன ப்ரோ நடக்கும்? ஸோ நீங்க எல்லாம் காலேஜ் போயிட்டீங்கன்னா எப்படி நடக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? ஸோ அந்த கொஸ்டினுக்கு பதில் தர விதமா நான் ஒன்று சொல்றேன். ஸோ நான் காலேஜ் போயிட்டேன், என்னை விட நல்லா நடத்தக்கூடிய சம் டீச்சர்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அவங்களும் சாதாரணமானவங்களா இல்ல. ஸோ ஜேஇ எக்ஸாம். ஓகே, ஜேஇ எக்ஸாம் கிராக் பண்ண ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜேஇஏ பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நான் நடத்த போறேன். சரியா? ஸோ இன்ஜினியர்ஸ் 3 இன்ஜினியர்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபிஃப்த் ஒன் மொஹபத் ராய். ஓகே, மொஹபத் ராய். ஓகே, இவர் பாத்தீங்கன்னா சென்னை ஐஐடியில படிக்கிறாரு. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இவர் தான் டாப் 10 பொசிஷன்ல இருந்தவர். இவர் ஜேஇ கிராக் பண்ணப்போ டாப் 10 பொசிஷன்ல இருந்தவர் தான் இந்த மொஹபத் ராய். ஸோ உங்களுக்கு தெரியும் அவர் நம்ம யூடியூப் சேனல்ல சம் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்திருப்பாரு. ஓகே, இப்போ அவர் உங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா பிசிக்ஸ் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி கொடுப்பாரு. அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு பிசிக்ஸ் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி கொடுப்பாரு. ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது என்னுடைய பிரதர் வசந்த். சரியா? ஸோ வசந்த்
ஓகே இவர் இருக்கார் இல்லையா, இவரு உங்களுக்கு வந்து பார்த்தா ஸோ பிசிக்ஸ் வந்து நடத்துவார். சரியா, இவர் என்ன பண்ணுவாரு உங்களுக்கு பிசிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்ல ஒருத்தர் தான் ரோஹித்நாத். அவருடைய பேசிக் கிளாஸஸ் வந்து என்னோட யூடியூப் சேனல் இருக்கும். அவர் எப்படி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியல சொல்லி. ஸோ ரோஹித்நாத், ஓகே ரோஹித்நாத் இன் பாண்டிச்சேரி. ஓகே, ரோஹித்நாத் இன் பாண்டிச்சேரி. இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, ஓகே மாஸ்டர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டீச்சர். ஓகே, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ஸோ உங்களுக்கு மாஸ் பண்ணி கொடுப்பாரு இவர். சரியா, யாரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை வந்து மிஸ்டர் ரோஹித்நாத் ப்ரோ இருக்கார் இல்லையா, உங்களுக்கு அவர் வந்து மாஸ் பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு. சரியா, ஓகே ஓகே சொல்ல விஷயம் புரியுதா? யா, ஸோ ரோஹித்நாத் ப்ரோ என்ன பண்ணுவாரு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுவாரு. ஸோ இவர் தான் உங்க டீம் ஆப்ரன்னு கேட்டா கிடையாது. ஸோ 8th one என்னுடைய பயாலஜி டீச்சர் மிஸ் பூஜா. ஓகே, மிஸ் பூஜா அவங்க உங்களுக்கு நடத்துவாங்க. தென் கோகுல் இருக்கான் இல்லையா, ஸோ கோகுல் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, ஹி ஆல்சோ மெடிக்கோ. ஓகே, ஹி ஆல்சோ மெடிக்கோ. ஸோ இவனும் வந்து 500+ மார்க்ஸ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஓகே, 500 மார்க் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல கோகுல் இருக்காரு இல்லையா. இவரும் உங்களுக்கு வந்து என்ன நடத்துவார் அப்படின்னா பயாலஜி நடத்துவார். சரி, இவரு என்ன பண்ணுவாரு உங்களுக்கு பயாலஜி நடத்துவாரு. ஸோ நான் இல்லாதப்ப, ஸோ நான் ஜீவிதா கோகுல் இவங்கெல்லாம் இல்லாதப்ப மற்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க உங்களுடைய ரெசிடென்ஷியல் கேம்பஸை வந்து பாத்தீங்கன்னா ஸோ கண்டக்ட் பண்ணி நடத்துவாங்க. சரியா, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கோம். சரியா, ஓகேவா கைஸ்? ஸோ இது எல்லாமே இவங்க தான் என்னோட டீம்மேட்ஸ். எப்படி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ லிட்டரலி உங்களோட ரிசல்ட்ஸுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஓகே, உங்களோட ரிசல்ட்ஸுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நமது தென்காசி நீட் 2025 ஃபியூச்சர் டாக்டர் நீட் அகாடமி மற்றும் அண்டு நடராஜ் அகாடமி ப்ரொவைடிங் ஆஃப்லைன் ரெசிடென்ஷியல் கிளாஸஸ். நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆஃப்லைன் ரெசிடென்ஷியல் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரியா, அப்போ கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி. ஓகே, ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஸோ கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி என்ன பண்ணிடும் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். தென் ஸோ ப்ரொவைடிங் ஆஃப்லைன் ரெசிடென்ஷியல் கிளாஸஸ். ஸோ இங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கோஸ் கைடன்ஸ் இருக்கும். தென் ஸ்மார்ட் கிளாஸஸ்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்டு வச்சு இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்டு வச்சு உங்களுக்கு ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா டீச் பண்ணுவோம். சரியா, ஸோ அதுக்கடுத்தது செப்பரேட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. தென் வி ஆர் ப்ரொவைடிங் ஃபீஸ் ரிடக்ஷன் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் நீட் மார்க்ஸ் அண்ட் 12th மார்க்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் நீட் மார்க் இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் இயர் நீட் மார்க்கையும் அப்புறமா இந்த 12th மார்க் இருக்குல்ல, இந்த 12th மார்க்கையும் வச்சு நாங்க என்ன பண்ணோம்னா ஸோ ஃபீஸ் ரிடக்ஷன் பண்றோம். சரியா, ஃபீஸ் ரிடக்ஷன் வந்து பண்ணுவோம். ஸோ இன்றைக்கு இதுல எத்தான் அட்ரஸ் ஸோ நம்பர் 365 சாரா பிளாசா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், தென் வந்து ரயில்வே ஃபீடர் ரோட், தென் தென்காசி 11. ஓகே, ஸோ இங்க தான் வந்து நம்மளுடைய அட்ரஸ். ஃபார் கான்டாக்ட், ஓகே ஃபார் கான்டாக்ட் என்ன பண்ணுங்க ஸோ இவரை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இது என்னோட நம்பர் ஸோ என்ன கூட கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா, 2 பேர் என்ன பண்ணுங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தென் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று சொல்றேன், இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து விட்டுட்டாங்க. ஸோ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா செப்பரேட் கிளாஸஸ் ஃபார், நான் அடுத்த ஸ்லைட் நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பேட்ச்ல இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் 7.5 and 7.5 சொன்னா அது கரெக்டா இருக்குது. செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். சரியா, செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். சூப்பர்ப்பா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஓகே, ஸோ இங்க பாரு, ஸோ இங்க என்ன இருக்கும்னா செப்பரேட் கிளாஸஸ் இருக்கும். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனித்தனியா செப்பரேட்டா கிளாஸஸ் இருக்கும். தமிழ் மீடியத்துக்கு தமிழ்ல நடத்துவோம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ்ல நடத்துவோம். சரியா, ஸோ இங்கிலீஷ்ல நடத்தினா அந்த டெர்மினாலஜிஸ் மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கும், மற்றபடி நாங்க சொல்றது எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே தமிழ்ல தான் கொடுப்போம். ஓகேவா, ஸோ இந்த பேட்ச்ல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த பேட்ச்ல. ஸோ எல்லாருமே மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் நீட் 2025 ஸோ மாசா கிராக் பண்ணலாம் வாங்க. ஸோ தேங்க்யூ.